மகர சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக மேலதிகமான தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றினுடைய ஒரு தொகுப்பை இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம். இன்று சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி பிற்பகல் வேளையில், அதாவது நண்பகல் சாப்பாட்டு டைமுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், மகர சிறைச்சாலையில் அங்கிருந்த கைதிகள் குழு ஒன்றுக்கும் அதிகாரிகள் குழுவுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் வாய்த்தக்கமாக ஏற்பட்டு அதுக்கு பிறகு கைகலப்பாக மாறியதாகவும், கைதிகள் குழு ஒன்று அதிகாரிகளை தாக்க முற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக துப்பாக்கிச் சூடுகள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது யார் என்றது இன்னும் சரியான விவரங்கள் வெளியாகல. ஒன்றில் அதிகாரிகள் துப்பாக்கிகளை சுட்டார்களா அல்லது அதிகாரிகளுடைய துப்பாக்கிகளை பறித்து கைதிகள் சுட்டார்களா என்றும் ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னு சொன்னால், இப்பெல்லாம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய எல்லா கைதிகளுக்கும் துப்பாக்கி எப்படி இயக்கணும், அதை எப்படி ஆப்ரேட் பண்ணி சுடுற என்று சொல்லி எல்லாமே தெரியும். எனவே கைதிகள் சுட்டார்களா அதிகாரிகள் சுட்டார்களான்றது ஒரு பக்கம் இருக்க, ஒரு கைதி ஒருவர் பலியாகி இருக்கின்றார். மொத்தமாக 7 கைதிகள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதில் ஒருவர் பலியாகி இருக்கின்றார் ராகம மருத்துவமனையில். உங்களுக்கு தெரியும், மகர சிறைச்சாலை கம்பஹா மாவட்டத்தில் ராகம பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அதி உயர் பாதுகாப்பு கொண்ட ஒரு சிறைச்சாலை, நீண்டகால வரலாற்றை கொண்ட ஒரு சிறைச்சாலை. அங்கதான் இன்றைக்கு சனிக்கிழமை பிற்பகல் வேளையில் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அப்போ இந்த மோதல் ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால், 2 இடங்களுக்கு அந்த சிறைச்சாலையில் இருந்த 2 அலுவலகங்கள் தீ வைக்கப்பட்டு தீ அப்படியே கொழுந்து விட்டு எரிகின்ற காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அது சம்பந்தமான வீடியோக்கள், புகைப்படங்கள் எல்லாமே இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரவி கொண்டு வருகின்றன. என்னென்னு சொன்னால், ஒன்று அந்த பிரதான ஜெயிலர் இருப்பார் தானே, சிறைச்சாலை அதிகாரி, அவருடைய அலுவலகம் தீ வைத்து எரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு ஒழுக்காற்று மண்டபம் என்று சொல்லி நினைக்கிறேன், கைதிகளை கூட்டிக் கொண்டு வச்சு படிப்பிக்கிற ஊரோடக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கறதுக்கு இடம் இருக்குந்தானே, அந்த ஒழுக்காற்று மண்டபம் அதுவும் தீ வச்சு கொளுத்தப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு ஒழுக்காற்று தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, வன்முறை தான் தேவை என்று சொல்லி கொளுத்திக்கணும் போல இருக்கு. எனவே இப்படியான வன்முறை சம்பவங்கள் இடம்பெற்றதன் காரணமாக உடனடியாக STF படையினர், போலீசார், ராணுவம் என எல்லாருமே வரவழைக்கப்பட்டு, ஏன் சொல்லுங்க பாப்போம், இப்போ சிறையில் ஒரு பிரச்சனை வந்தாலே எல்லாருக்கும் உடனே ஞாபகத்துக்கு வருது நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்த சம்பவம் தான். அது இப்போ நடந்து இப்போ தான் 1 மாதம் ஆக போகுது. அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ உடனடியாக பாதுகாப்பு படையினர், STFல இருந்து போலீஸ்ல இருந்து எல்லாருமே குவிக்கப்பட்டு நிலைமை உடனடியாகவே கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்டது. அந்த கைதிகள் பெரிய அளவில் அட்டகாசங்கள் செய்யறதுக்கு அனுமதிக்கல. கொஞ்சம் கைதிகள் கூரைக்கு மேலே ஏறி இருந்து குரல்களை எழுப்பி கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. சும்மா சத்தம் போட்டு கத்தி கொண்டு அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அவர்கள் உடனடியாக கட்டுப்படுத்தப்பட்டார்கள். என்ன கேஸ்ன்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இதுக்கு என்ன காரணம் என்று தெரியல. இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் என்று 2 விதமான காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று சிறைச்சாலைக்கு வெளியில் ஏராளமான உறவினர்கள் கூடி நின்றுக்கிறார்கள். இன்றைய சனிக்கிழமை தானே, அப்போ ஜெயிலில் இருக்கிற கைதிகளை பார்க்கறதுக்காக போயிருப்பினம் போலடக்கு. ஒரு காரணம் சொல்லப்படுது, இந்த உறவினர்கள் அனுமதிக்கப்படையில, உள்ள போறதுக்கு அனுமதிக்கப்படையில, அதனால உள்ள இருந்த கைதிகள் கோவப்பட்டு அதிகாரிகளை தாக்கினார்கள் என்று சொல்லி ஒரு கதை சொல்லப்படுது. அதே நேரம் ஏற்கனவே அது வேற காரணத்துக்காக உள்ளுக்குள்ள சம்பவங்கள் இடம்பெற ஆரம்பிச்சிட்டது, தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிட்டது. அதனால தான் இந்த உறவினர்கள் வெளியே நிப்பாட்டி வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி இன்னும் ஒரு தகவலும் வந்திருக்குது. எனவே போக போகத்தான் உண்மையான நிலவரங்கள் தெரிய வரும், விசாரணைகளுக்கு பிரதான் தெரிய வரும். இருந்தாலும் சிறைச்சாலைக்கு உள்ள துப்பாக்கிச் சூட்டு சத்தங்கள் கேட்டிருக்கின்றன. அது வெளியில இருந்த உறவினர்களுக்கு அது சத்தம் எல்லாம் கேட்டது, உள்ளுக்குள்ள படபடண்டு வெடிச்சத்தம் கேட்டது. எனவே அது இன்னும் பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு தானே, உள்ளுக்கு என்ன நடக்குது தெரியாதானே. எனவே உடனடியாக ஆம்புலன்ஸ் வண்டி வரவழைக்கப்பட்டு ராகம வைத்தியசாலைக்கு இந்த காயப்பட்ட கைதிகள் எல்லாம் மாற்றப்பட்ட போதுதான் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இது மத்தியானம் போல நடந்த சம்பவம். அது உடனடியாக கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சற்று முன்னர் மாலை நேரத்தில் மறுபடியும் அந்த ஒரு வன்முறை சம்பவம் ஒன்று ஆரம்பித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. சிறை கைதிகள் சில பேர் அங்கே இருந்த அதிகாரிகள், இராணுவத்தினரை நோக்கி கற்களால் எறிந்தார்கள் என்று சொல்லி இப்போ அடுத்த கட்ட தகவல் வந்திருக்குது. அது பார்ட் 1, இது பார்ட் 2 போல இருக்குது. எனவே இப்போ மறுபடியும் ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே மேலதிக விவரங்களுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டியிருக்குது. அந்த தகவல்கள் கிடைச்சோன்னே அடுத்த காணொலியில் நான் அதை பகிர்ந்து கொள்கிறேன். இப்படித்தான் நீர்கொழும்பு சிறைச்சாலையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால், முதல் நாள் சாதாரணமாக இருந்தது, ஒரு நோமல் வன்முறை. அதில் 2 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். பிறகு அதெல்லாம் சேர்த்து வச்சு அதுக்கெல்லாம் முடிவாக பிளான் பண்ணி போட்டு அடுத்த நாள் 6ஆம் தேதி, ஜூலை மாதம் 6ஆம் தேதி மிகப்பெரிய சம்பவமாக நடந்து முடிஞ்சது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இன்றைக்கு நடந்த இந்த 2 சம்பவங்களும் இப்படியே முடிஞ்சு போகுமா அல்லது இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நாளைக்கு நாளண்டைக்கு திரும்பவும் ஆரம்பிப்பார்களா என்னவோ தெரியல. எனவே அதனையும் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்குது. இந்த மகர சிறைச்சாலை வன்முறை சம்பவங்களுக்கும் சிறை கலவரங்களுக்கும் மிகவும் புகழ் பெற்ற ஒரு சிறைச்சாலை என்று சொல்லலாம். இப்படிதான் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த சம்பவங்கள் நடந்து, வன்முறை சம்பவங்கள் நடந்து அதில் 7 பேர் கொல்லப்பட்டது உங்கள்
எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில் இந்த சிறைச்சாலை வந்து 1875ஆம் ஆண்டு வெள்ளக்காரர் காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு சிறைச்சாலை. எதுக்காக கட்டப்பட்ட என்று சொன்னால் கொழும்பில் இருந்த சிறைச்சாலைகள் வந்து நிரம்பி வழிய ஆரம்பிச்சதாம். அப்பயே 1875 வந்து நிரம்பி வழிஞ்சோன்னு இடம் இல்லை. அப்போ வெளியில் புறநகரில் வந்து ஏதாவது ஒரு சிறைச்சாலை இருக்கணும் என்றக்காகத்தான் இது கட்டப்பட்டது. இந்த மகர சிறைச்சாலைக்கு பின்னால் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று கதையை நான் சொல்லிவிடுறேன். ஆரம்பத்தில் வந்து இங்கே வந்து கல்குவாரி தானே இருந்ததாம். சிறைச்சாலை இருக்கையில் கல்குவாரி. அப்போ கொழும்பில் இருக்கிற சிறை கைதிகளை கூட்டிக் கொண்டு வந்து இந்த கல்லுக்குவாரியில் வந்து கல்லுகளை வந்து உடைக்க விடுறதாம். உடைச்சு அவைகள் கல்லுகள் எல்லாம் ஏற்றி கொண்டு போயிட்டு கொழும்புக்கு கொண்டு போயிட்டு கொழும்பில் அந்த கோல் ஃபேஸில் போடப்பட்டிருக்கிற அந்த கட்டுமானங்கள் மற்ற கொழும்பு நகரில் இருக்கக்கூடிய பழைய கட்டடங்கள் எல்லாம் இங்கிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கல்லுகளால் கட்டப்பட்டதானாம். அதாவது கொழும்பு நகரை வந்து உருவாக்குறதுக்காக நிறைய கல்லுகள் தேவைப்பட்டது. அதுக்குரிய கல்குவாரி தான் இந்த மகர சிறைச்சாலை இருந்த கல்குவாரி. பிறகு அதில் வேலை செய்து பழக்கப்பட்ட இந்த சிறை கைதிகள் வந்து ஓகே நாங்கள் இங்கேயே ஒரு தங்குமிடம் மாதிரி அமைச்சு அங்கேயே தங்குவோம் என்று சொல்லி அமைக்கப்பட்டதானாம் இந்த சிறைச்சாலை 1875. அதுக்கு பிறகு பல சந்தர்ப்பங்களில் வந்து இங்கே வந்து வன்முறை சம்பவங்கள் நடந்திருக்காம். 1902ஆம் ஆண்டு ஒரேடியாக 79 பேர் அப்போ வெள்ளக்காரர் தானே அவர்களை தாக்கி போட்டு அந்த சிறை அதிகாரிகளை எல்லாம் தாக்கி எல்லாம் தள்ளி விழுத்தி போட்டு அங்கிருந்து தப்பி ஓடிக்கிறார்களாம். அந்த 1902ஆம் ஆண்டு நடந்த வன்முறை சம்பவத்திலேயும் அந்த கைதிகள் குழுவுக்கு ஒரு தலைவர் இருப்பார் தானே அந்த தலைவன் வந்து அந்த ரிவால்வர் துப்பாக்கியை வந்து பறித்து சுட்டு போட்டு ஓடினாம் என்று சொல்லி பழைய வரலாறு இருக்குது. எனவே சிறை அதிகாரிகளினுடைய துப்பாக்கிகளை பறித்து சுட்டு போட்டு ஓடுறது வந்து இலங்கைக்கு புதுசு இல்லை. 1902ஆம் ஆண்டிலேயே சம்பவம் நடந்திருக்குது, அதுவும் மகர சிறைச்சாலையில். எனவே இப்படியான ஒரு நீண்ட வரலாற்றை கொண்டது இந்த மகர சிறைச்சாலை. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த வன்முறை சம்பவங்கள் இன்றையோடு அப்படியே ஓஞ்சு போகுமா அல்லது நாளைக்கும் தொடருமான்றதான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு பதட்டமான கேள்வியாகும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உண்மையிலேயே என்ன நடந்தது, காயப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை சரிதானா, உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை இதுதானா, ஒரு ஆள் மட்டும்தான் உயிரிழந்தாரா, 7 பேர் மட்டும்தான் காயமடைந்தார்களான்னு சொல்லி இன்னமும் உறுதியான தகவல்கள் இல்லை. இனி போதான் இன்னும் தகவல்கள் தெரிய வரும். எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். வவுனியா மாவட்டத்தில் என்ன நடந்துட்டே தெரியல. 24 மணி நேரத்துக்குள்ள 3 விபத்துக்கள், அதில் 3 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். சம்பவம் நடந்த இடமெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே இடம் தான், ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள தான். முதலாவது சம்பவம் எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய சனிக்கிழமை அதிகாலை நேரத்தில் ஒரு குடும்பத் தலைவர் 54 வயதுடைய ஒரு குடும்பத் தலைவர் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாப்பில் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இருக்கார். எங்கேன்னு சொன்னால் ஓமந்தை இருக்குத்தானே, ஓமந்தையில் இருக்கக்கூடிய பனிக்க நீராவி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பில் எங்கேயோ போகிறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டு கேட்குள்ள வேகமாக கூலர் வாகனம் ஒன்று வந்திருக்குது. பயங்கர ஸ்பீடாக வந்து அவருக்கு மேலே மோதி தள்ளி அவர் அந்த இடத்திலேயே வந்து பலியாகி இருக்கின்றார். அது முதலாவது சம்பவம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியங்குளம் சந்தி இருக்குது தானே, புளியங்குளம் சந்தியில் ஒரு பஸ்ஸும் ஒரு மோட்டார் பைக்கும் வந்து மோதுப்பட்டு அந்த மோட்டார் சைக்கிளை ஓட்டி கொண்டு வந்த ஓட்டுநர் வந்து படுகாயமடைந்து புளியங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பிறகு சிகிச்சை பலனில்லாமல் உயிரிழந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இது 2வது சம்பவம். 3வது சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் புளியங்குளம் பகுதியில் நடந்திருக்குது. ஒருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் ரயில்வே கடவையை வந்து கடக்க முற்பட்டிருக்கிறார். அப்போ யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு மொரட்டுவையை நோக்கி போய் கொண்டு வந்த ஒரு ரயிலில் வந்து மோதுப்பட்டு அந்த இடத்திலேயே வந்து அவர் பலியாகி இருக்கின்றார். அவர் 38 வயதுடைய ஒரு குடும்ப தலைவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரே ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 விபத்து சம்பவங்கள், 3 பேர் வந்து பலியாகி இருக்கின்றார்கள். எனவே இந்த விபத்துக்களுக்கு வந்து ஒரு முடிவே இல்லையா என்றுதான் கேட்கணும் போல இருக்குது. ஏன்னு சொன்னால் ரோட்டால் நடந்து போக முடியலை, பின்னால் வந்து இடிக்கிறீங்கள். ரோட்டுக்கரையில் வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ண முடியலை, அங்கே வந்து இடிக்கிறீங்கள். சரி ரோட்டில் வாகனத்தில் போனால் அப்பவும் வந்து இடிக்கிறீங்கள். எல்லா பக்கத்தாலையும் வந்து மோதி இடித்து தள்ளிக்கணும். என்ன அர்த்தம்? இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் எல்லா விபத்துகளுக்கும் காரணம் ஓவர் ஸ்பீட். அப்படி அடிச்சு பிச்சு கொண்டு அவ்வளோ வேகமாக போய் எங்கே தான் போறீங்கள்? இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.